ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளதுல அடுத்த 3 வீடியோ பார்த்தீங்கன்னா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இதுல வந்து ஒரு எலிவேஷன் எப்படி கிரியேட் பண்ணி, அதுல அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். இது எல்லாமே வந்து எப்படி வீடியோ வந்து மேக் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். பட் இத தாண்டி பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் ஆஃபர் போயிட்டு இருக்குது ரெக்கார்டட் வீடியோஸ்க்கு. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3ds Max V-Ray, போஸ்ட் ப்ரொடக்ஷன், Photoshop, Premiere Pro. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, SketchUp உங்களுக்கு ஆட் ஆயே வந்துரும். ஏன்னா SketchUp மாடல் நிறைய ஆன்லைன்ல இருக்கும். அது எப்படி யூஸ் பண்றது, SketchUp V-Ray பேசிக்கா தெரிஞ்சுச்சுன்னா, நான் நிறைய பேர் வந்து SketchUப்பும் என்னோட ஃபீல்டுக்குள்ள கேட்குறாங்க ப்ரோ அப்படிங்கிறதுனால, இதோடவே நான் அதை ஆட் பண்ணியும் தந்துட்டு இருக்கிறேன். ஆஃபர் 50% இருக்கு. என்னோட ஸ்க்ரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த லிமிடெட் டைம் ஆஃபர் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம என்னோட அசெட்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு 850 GB பக்கத்துல ஃப்ரீயாவே காப்பி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். அது எல்லாமே என்ன, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்தரா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். இந்த 3 பார்ட்டுமே கண்டினியூவா நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்டீரியர்னு எடுத்துட்டீங்கன்னா, எக்ஸ்டீரியர்ல எப்படி ப்ராப்பரா ஒரு லைட்டோட எஃபெக்ட் எல்லாம் குடுத்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து 2 டாஸ்க் இருக்குது. இந்த 2 டாஸ்க் முடிச்சோம்னா, மேக்ஸிமம் ஓரளவுக்கு வந்து இதாகிற மாரி இருக்கும். இந்த எக்ஸ்டீரியர்ல மெஷர்மென்ட்ங்கிறது எதுவுமே நம்மகிட்ட இல்ல. அப்படின்னா மெஷர்மென்ட் இல்லாம தான் வந்து ஒரு எலிவேஷன் வந்து முடிக்கணும். அப்படின்னா என்ன பண்றது? ஏ டூ இசட் ஃபுல்லா முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு ஜென்ரலா ஒரு கால்குலேஷன் போடுங்க. ஏன்னா அ அது வந்து பிராக்டிஸ்ல தான் வரும். பிராக்டிஸ் பண்ணாம வரவே வராது. இப்போ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு 6 அடி இருக்கும். 5 அடின்னே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சைடுல இருக்கிறது வந்து ஒரு 9 இன்ச். அதாவது மொத்தமா இதுல இருந்து இது மட்டும் வந்து ஒரு 6 அடி இருக்குன்னா, இங்க இருந்து இந்த கேப் வந்து ஒரு 10 அடி வைக்கிறோம். மொத்தமா இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து ஏன்னா இது ஏன் 5 அடி நான் சொன்னேன்னா, ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அடி அந்த இதுக்குள்ள தான் இருப்பாங்க அது மொத்தமாவே. அப்படின்னா இதுல ஒரு 1 1/2 இதுல ஒரு 1 1/2 மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அடிங்கிற மாரி வரும். இதுல இருந்து ஒரு 10 அடிங்கிற மாரி வரும். ஏன்னா மெஷர்மென்ட் கரெக்ட்டா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ட வச்சும் அந்த சப்ஜெக்ட் இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கொஞ்சம் இது இருக்கும். வாஸ்து பிரகாரம் நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு 16 அடிங்கிற மாரி கொண்டு வரலாம். அப்படி இல்லையா 21 அடி அந்த மாரி கூட தூக்கிட்டு வந்துக்கலாம். இப்போ இது வந்து 16ன்னு வச்சேன்னா, இந்த கேப்ப வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சைஸ் தான் வந்து இது இருக்கு. இது ஒரு 10, இது ஒரு 10. 10, 20, 26, 36 வந்துருச்சு. இது எல்லாமே வந்து ஒரு 1 1ன்னு வச்சுக்கோங்க. 36, 37, 38, 39, 40. அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 40ங்கிறது ஒரு 42 அடி நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். அதே மாரி தான் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லயே 40ன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் டைப்ல தான் இருக்கு. இந்த ஏரியாவை விட்டுருங்க. இது ஒரு ஸ்கொயர் டைப்ல இருக்கிறதுனால 40க்கு 40 இல்லாட்டி 40க்கு ஒரு 45ன்னு வச்சாலும் கூட பேக்ல ஒரு 40ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கிருந்து இங்க ஒரு 5 அடி, இங்கிருந்து இதுல ஒரு மொத்தம் ஆல்மொத்தத்துல இந்த இடத்துல ஒரு 10 அடி வச்சுக்கோங்க. அதுல இருந்து உள்ள இன்டீரியர் எவ்வளவு போகுது? ஒரு 16 அடியா, 20 அடியா அப்படிங்கிறது. ஒரு மனக்கணக்குல வந்து நம்ம ஒரு பில்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா திடீர்னு ஒரு சிலர் வந்து இந்த கேட்ராங் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அழகா தூக்கிட்டு போய் வச்சிடலாம். பட் ஆனா இதுல வச்சோன்னா ஃபுல்லா மாடலிங் மட்டும் தான் பண்ணி கொண்டு வர மாரி இருக்கும். அப்படின்னா நம்மளோட கேட் ஃபைலுக்குள்ள 3ds Maxல போயிடலாம். 3ds Maxலயே கேடு தெரியணும்னு அவசியமே கிடையாது. 3ds Maxலயே உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னா, இதுலயே நீங்க வந்து அழகா டிராயிங் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா 3ds Maxல செய்ய முடியாத எதுவுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கேயே கேட் மாதிரி நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு ரெக்டாங்குலர் எடுத்து இங்கிருந்து இங்க நான் கிரியேட் பண்ணிடுறேன். இதோட ஹைட் அண்ட் வித் என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த போர்ஷன் மட்டும் எவ்வளவு சொல்லியிருந்தேன்? 16க்கு அதாவது 16 வராது. லென்த் பேக்ல ஃப்ரண்ட்ல தானே வருதுங்க. அப்படின்னா இங்க ஒரு 10, அங்க ஒரு 20, 30, 35 வச்சுக்கலாம். 35 பேக்ல வந்துடும். லெஃப்ட்ல வந்து ஒரு 10ன்னு வைங்க. 10ங்கிறது ஒரு 11 வைங்க. ஓகே. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் மூவ் டூல் வச்சுட்டு மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 0 0 0 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டாபிக் போனீங்கன்னா நம்மளுக்கு இங்க தெரிஞ்சிடும். ஒயர் ஃப்ரேம் இதெல்லாம் கிரிட் ஆஃப் பண்ணணும்னா G ப்ரெஸ் பண்ணதுனால கிரிட் ஆஃப் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குங்களா, இது வந்து ஒரு சைஸ் வந்து செட் பண்ணியாச்சு. ரெண்டாவது இன்னொரு லைன் ரெக்டாங்குலர் வந்து இந்த இடத்துல நான் ரெடி பண்றேன். இது எதுக்குன்னா அந்த பில்லர் 2 இடத்துக்கு இடையில வர அந்த பில்லருக்காக. இது வந்து நான் 9 இன்ச் தானே இருக்கும். 9 இன்ச்சுக்கு கரெக்டா வந்து இது வந்து எவ்வளவு கொடுத்துருந்தோம்? 35 கொடுத்துருந்தோம் லென்த். இங்க வந்து 35க்கு ஒரு 0.9 இன்ச். ஓகேங்களா? இது வந்து பில்லருக்கு. இந்த பில்லருக்கு இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணிட்டேன். கரெக்டா இந்த இடத்துல எனக்கு ஃபிட் ஆகணும். லென்த் வந்து ஒரே சைஸ் கரெக்டான சைஸ். வெட்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெட்டெக்ஸ்ல எஸ் பிரஸ் பண்ணாலே போதும். இதுல எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு வெட்டெக்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு மூவ் டூல்ல இங்க இருந்து பிடிச்சு கொண்டு வந்து, அதாவது இங்க கர்சர் வச்சுன்னா டிராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல ஓவர்லாப் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து 10 இன்ச்சு அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து இந்த இடத்துல போட்டாச்சு. சரி ப்ரோ, ஷிஃப்ட் பிடிச்சி இங்க பிடிச்சி டிராக் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து இந்த இடத்துல வச்சுறேன். இன்சர்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இது 9 இன்ச்சு 10 இன்ச்சு 10 இன்ச்சு இந்த இடத்துல போட்டோமா, இது வந்து ஒரு 10 அடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
இப்போ இந்த சப்ஜெக்டை நான் பிடிச்சி இந்த சைடு தூக்கிறேன். இன்சிடென்ட் கொடுக்காதீங்க, காப்பி கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட வித்தை வந்து இங்க 11 அடி. ஆக்சுவலா வந்து இது எவ்வளவு வரும்னா 11 வராதுங்க. இங்க வந்து நான் 11 போட்டேன் அப்படின்னா இங்க 11 கிடையாது 16. அதான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. நான் 16 இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த பாயிண்ட் தாங்க, ஒரு பாயிண்ட் பிடிச்சி கரெக்டா வச்சுங்க. இது கரெக்டா வந்துச்சு. இதை வந்து இந்த இடத்துல இது 10 அடிங்கிறதுனால இதை வந்து இந்த கார்னர் பிடிச்சி இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு ஷிஃப்ட் பிடிச்சி இந்த கார்னரை இங்க இப்போ இதை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சி இதை இங்க வச்சுக்கோங்க. ஃபைனலா இந்த இதுங்க ஷிஃப்ட் பிடிச்சி இந்த வச்சுக்கோங்க. தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. இதான் வந்து நம்ம முக்கியமாக பார்த்தது. இதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான டிராயிங் வந்து கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நீங்கள் போட்டாலே போதும். அதுக்கு அடுத்து வந்து அடுத்தடுத்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எல்லாத்தையுமே தனித்தனி லேயரில் தான் பண்ணுவான்னு கேட்டால் இதில் ஒரே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணணும். தனித்தனியாக மட்டும் போட்டு ஒர்க் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா தனித்தனியாக போட்டு ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனா, தனித்தனியாக போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டையும் அட்டாச் பண்ணி அந்த பாலிகான் கொடுத்து அட்டாச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒட்டுக்கா கொடுத்துட்டு அதே மாதிரி டிட்டாச்சும் பண்ண வேண்டாம். டிட்டாச் பண்ணாம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையும் மல்டி சப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல வந்து சேனல் ஐடி வச்சு ஃபுல்லா டெக்ஸ்சரும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வுட் மெட்டீரியலா இல்ல நார்மல் இதா, இது வந்து ஒரு கலரா, ரெண்டே கலர் தான் மேக்ஸிமம் இருக்கு, அந்த கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு கிடையாது, நம்மளோட இஷ்டம், நம்ம எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நான் வந்து ரெக்டாங்குலர் ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். பாக்ஸ் எடுத்து மெயின் டிராயிங் எது, இதுல இருந்து இது மட்டும் தானுங்க. மெயின் டிராயிங்கை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து ஃப்ரண்ட் வியூல, அதாவது பாட்டம் வச்சுட்டு மெயின் ஃப்ரண்ட்ல வந்து ஹைட் வைக்கங்க. ஹைட் வந்து 34 கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 42 அப்படின்னு கொடுத்து இன்னுமே ஹைட்டை வந்து நல்லா ஏற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம பில்டிங்கோட ஹைட் வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த இடத்துல ஒரு 40 வந்துச்சுன்னா இது ஒரு 40 42, அதை விட கொஞ்சம் அதிகமா இருந்தால் தான் ஸ்கொயர் மாதிரி தெரியாது, கொஞ்சம் ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி இருக்கு. நீங்க 42ன்னு கொடுத்ததுக்கு ஒரு 45ன்னு கூட கொடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஆனா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி, இது நீங்க கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேட்டபிள் பாலிகானா மாத்திருங்க. கண்ணை மூடிட்டு பாலிகானா மாத்திட்டு இப்போ இந்த சைடு மாறிடுச்சுங்களா, ஸ்னாப்பே ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நான் இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட வந்து ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு இருக்கு 0.9 இன்ச் கொடுத்து என்டர் அடிச்சிடறேன். இப்போ டாப்பில போய் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல ஃபிட் ஆயிடுச்சுங்களா, ஓகே கொடுத்துருங்க. இது வந்து இந்த சைட்ல வந்துச்சு. சரி, இது என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடு இது என்னது 0.9 இன்ச் ஆல்ரெடி நான் கொடுத்தனால ஓகே ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரூடு, இந்த எக்ஸ்ட்ரூடு வந்து 11 கொடுத்து என்டர் அடிங்க. கரெக்டா 11 போயிருக்கும். இப்போ என்னன்னா க்ளோஸ் பண்ணி பண்ணணும்ங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளஸ் கிளிக் பண்ணிட்டா மறுபடியும் அதே மாதிரி 11க்கு வரும். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 9 இன்ச் கொடுங்க, மறுபடியும் ஒரு ஆடு கொடுங்க. இது வந்து ஒரு 11 கொடுத்து என்டர் அடிங்க, மறுபடியும் ஒரு ஆடு, இதை செலக்ட் பண்ணிட்டு 0.9 இன்ச். இந்த மாதிரி கூட நீங்க ஆட் பண்ணி கூட கொண்டு வரலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு டைம் நான் ஒரே இதுல வந்து இது கொடுக்கறதுக்கு இப்போ பில்டிங் வந்து டோட்டலா பிரிச்சாச்சு. F4 பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த லைனுக்கு வந்து செட் ஆயிரும். இப்போ எப்பயுமே ஒரு மாடல் கிரியேட் பண்றாங்கன்னா வேற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டா இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டீங்கன்னா இப்போ வாஸ்து பிரகாரம் ஆச்சு, செவத்துக்கு இவ்வளவு செவரு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஒரு தெளிவு கிடைக்கும். ஓ இப்படிதான் டிராயிங் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரோ எதுக்குன்னா இந்த சீலிங் லைட்டுக்காக வைக்கிறது. ஆனா நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா அந்த ரோ வைக்கிறதுக்கு கரெக்டா அந்த பொசிஷன் வந்து இல்ல அப்படின்னா அந்த ரோவையும் நம்ம செட் பண்ணணும். அப்படின்னா இங்க ஒரு கட் வந்து நம்ம போட்டாகணும். கட் போடுறதுக்கு 2 டைப்ல வந்து நீங்க கட் பண்ணலாம். ஸ்லைஸ் டூல் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். அப்படி இல்லையா ஒவ்வொரு ஆப்ஜெக்டையுமே தனித்தனியா கொண்டு போய் கூட கட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த டைம் நான் ஸ்லைஸ் டூலை வச்சு தான் கட் பண்ணணும். ஆனா ஸ்லைஸ் டூல் வந்து எங்க இருந்துன்னா நான் இங்க இருக்கு பாத்தீங்களா, அதாவது எடிட்டபிள் பாலியில பாலிகான், அதாவது வெட்டெக்ஸும் பிடிக்கலாம். ஏன்னா வெட்டெக்ஸை செலக்ட் பண்ணாலும் கீழே ஸ்லைஸுங்கிறது ஒன்று வரும். எட்ஜ் நீங்க எதை செலக்ட் பண்ணாலும் ஸ்லைஸ், ஏன்னா ஸ்லைஸ் வந்து எடிட் ஜாமெண்ட்ரிங்கிறதுல காமனா இருக்கிற ஒரு ஆப்ஷனு. அதனால நீங்க இங்க என்ன செலக்ட் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். பட் நம்ம இங்க கொடுக்காம மாடலிங்க்குன்னே ஒரு தனியா இருக்கிறது. ஏன்னா கட்டிங்னாலே ஒரு மாடலிங் டூல், இதே டூல்ஸை வந்து கொஞ்சம் இமேஜ் வச்சு யூஸ் பண்றது. ஆனா இதுவும் அது ஒண்ணுதான். ஆனா அதுல கொஞ்சம் ஃப்ரீயா சொன்ன டூயல் மானிட்டர்லாம் இருக்குன்னா எடிட்டபிள் பாலிகானா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இங்க ரிப்பன் டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இங்க எனேபிள் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனவே இப்போ நான் பாலிகானை விட்டு வெளியே வந்துட்டேன். பாதி ஆப்ஷன் வந்து ஹைட் ஆயிருக்கும். சுத்தமாவே வெளியே வந்துடுறேன். சுத்தமாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடமெல்லாம் ஹைட் ஆயிருக்கும். சரி, நான் வேற ஆப்ஜெக்ட் வச்சா இது ஓப்பன் ஆகாதா, இங்க ஒரு பாக்ஸ் ஒன்று போடுறேன். இப்போ
இந்த பாக்ஸ் பாருங்க, பாலிகான் ஆப்ஜெக்ட் கிடையாது, நார்மல் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட இதை நான் கிளிக் பண்ணும்போது எந்த ஒரு ஆப்ஷனுமே எனேபிள் ஆகல பாருங்க. டிஃபால்ட்டா இருக்கிறது மட்டும்தான் எனேபிள் ஆகும். செக்மெண்ட் ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணாட்டியும் டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எலிவேட் ஆகும். ஏன்னா அதே மாதிரி இதை வந்து நான் வேற ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா வேற ஆப்ஜெக்ட்னா என்னவா இருக்கும்? எடிட்டபிள் பாலியை தாண்டி இருக்கிறது வந்து மெஸ்ஸு, பேட்ச், நர்வ்ஸ் இது எல்லாமே வந்து மெஸ்ஸுங்கிறது வந்து இந்த இதுல யூஸ் பண்றது, ரிவிட்ல யூஸ் பண்ணி கொண்டு வர்றது. இந்த 3ds மேக்ஸ்னாலே பாலிகான் மாடல் ஒன்று மட்டும்தான். அதனால தான் மற்ற எந்த மாடலா கன்வெர்ட் பண்ணாலும் ஓப்பன் ஆகாத. என்ன பாத்தீங்களா, நர்வ்ஸ்ன்னு சொல்லும் போது நர்வ்ஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாமே வந்து இதுல யூஸ் ஆகாது. அதுவே இந்த ஆப்ஜெக்ட் அதே மாதிரி ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இதுதான் காரணம். பாலிகான் ஆப்ஜெக்ட் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். நர்வ்ஸோட இது மெஸ்ஸோட ஆப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராஸ் லைன் செக்மெண்ட் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும். இப்படி இந்த செக்மெண்ட் ஆட் ஆச்சுன்னா மாடல் வந்து நம்மளால சரியா பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுக்காகத்தான் வந்து இதை வந்து ஆட் பண்ணுவாங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் எடிட்டபிள் பாலிகானா மாத்திட்டேன்னா உடனே இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எனேபிள் ஆயிரும். அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சமா தான் இருக்கும். இதுக்குள்ள தனித்தனி ஆப்ஜெக்ட் செப்பரேட்டா போயிட்டீங்கன்னா முன்னையுமே இருக்கிற எல்லாமே வந்து எனேபிள் ஆயிரும். இது எல்லாமே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இங்க பார்த்த ஆப்ஷன்ஸே தான் வந்து இந்த இடத்துல இருக்கும். இது வந்து வெட்டெக்ஸை பிடிச்சி பாக்குறதுங்களா. ரெண்டாவது எட்ஜை பிடிச்சாலும் இதே ஆப்ஷன் சின்ன சின்ன எட்ஜுக்கெல்லாம் மாறுற மாதிரி இருக்கும். இது இங்கேயும் நீங்க இங்கேயும் செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த இடத்துலயும் வெட்டெக்ஸ் வேணுமா, எட்ஜ் வேணுமா, பாலிகான் வேணுமா, அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சாஃப்ட் செலெக்ஷனுக்காக யூஸ் பண்றது. ஒவ்வொன்று ஒரு வெட்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சாஃப்டா மூவ் பண்றது, எலிமெண்ட் இருக்கிறதுங்கிறது இந்த இடத்துலயே ஐகான் போட்டிருப்பாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே வந்து மேல ஒரு செக்ஷன்ல லூப் செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு பாலிகானை செலக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க க்ரோன்னு வருதா, அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரிங்னு வருதா. இங்க வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ரெண்டு ஹைட் ஆயிருக்கு. ஆனா இங்க பாருங்க இது வந்து பிளஸ், அந்த 2 லைன்ல இருந்து மட்டும் போகும். இது கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து மைனஸ் மட்டும் வரும். இது வந்து இதோடது. சரி, இதுக்கு பக்கத்துல ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, இது என்னது? இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து அப்படியே ஃபுல்லா நீங்க வந்து வெளியே வந்துக்கலாம். இப்போ இங்க இருந்து வரீங்களா, ஆனா வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹேங் ஆகுதுன்னா இப்போ பட்டன் மட்டும் 2 தாட்டி அமுத்திடாதீங்க. அமுத்துனா என்ன ஆகுன்னா டக்குனு வந்து கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா மற்றதுன்னா உங்களுக்கு ஆட்டோ பேக்கப் வரும், இதுல ஆட்டோ பேக்கப்பும் வராது. ஏன்னா ஃபாரஸ்ட் பேக் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஆட்டோ பேக் வரும், மற்றதுல ஆட்டோ பேக்கப் எனேபிள் ஆகாது. ஒரு சிலது ரெக்கவரி ஆகும், ஆனா வந்து நீங்க முன்னாடி சேவ் பண்ணது மட்டும் தான் ரெக்கவரி ஆகும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல அந்த ஸ்லைஸ் தானே சொன்னாங்க, இதை ஆன் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் ரிங் செலெக்ஷனுக்கு தான். இதுவும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, ரிப்பீட்டடா யூஸ் பண்ணணுமா அந்த ஆப்ஷனு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் வந்து நம்ம நீட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஷிஃப்ட் லூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. கட்டு, ஸ்லைஸ், கனெக்ட் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இதுல ஷிஃப்ட் லூப் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்லைஸ் இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஷிஃப்ட் லூப்புங்கிறது இதுல அடிஷனலா இருக்கிற மற்ற எல்லாத்த விட கொஞ்சம் நல்லா இருக்கு இதுல பாக்குறதுக்கு. இதை எடுத்துட்டு நீங்க கர்சர் பக்கத்துல தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா வெறும் ஸ்லைஸ் பிளைன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதை தூக்கிட்டு வந்து நம்ம மேனுவலா வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுனா வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்க கரெக்டான ஹைட் மெஷர்மெண்ட் வந்து நம்மளால பார்க்க முடியாது. வேணா அதோட எக்ஸ்ட்ரூடு தூக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 9 இன்ச்சோ 10 இன்ச்சோ எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஆனா இப்படி கொண்டு வரும்போது உங்களால பார்க்க முடியாது. இந்த மாதிரி கட்டிங்க்குன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணா போதும், கரெக்டா அந்த இடத்துல கட் ஆயிடுச்சுங்களா. இப்ப கீழே எனக்கு ஒரு கட்டு வேணும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இப்படி வந்துட்டு கரெக்டா இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கட்டு கரெக்டா இந்த இடத்துல கட் ஆயிரும். மேலையும் கீழேயும் வந்து பாட்டமுக்கும் ஃப்ளோருக்கும் நான் கட் பண்ணிட்டேன். இப்ப இதவே வந்து மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடும். அதாவது ரிப்பன் டூலுங்கிறது ஒன்று யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிறது யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்ப நான் வந்து பாலிகான் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். இப்ப நம்மளுக்கு பின்னாடி பிரிக்கணும், ஆனா எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து, அதாவது இந்த பாட்டம்ல இருந்து இந்த இடத்த மட்டும் ஒரு லைன் வந்து போடுங்க. அப்படின்னா கரெக்டா நான் வந்து ஒரு 5 அடிக்கு உள்ள தள்ளிக்கலாமா. இப்ப வெளியே வருது அப்படின்னா -5 இல்ல, -5 வேணாம், -8 -7 ஓகே, ஒரு 7 அடிக்கு வந்து முன்னாடி தள்ளி இருக்கேன். அதுல இருந்து -7 வேணாம், -5 போட்டுக்கலாம். ஒரு 5 அடிக்கு 5ன்னா எவ்வளவு ஸ்டெப் வருது, 1 2 3 4 5 ஓகே, 5 ஸ்டெப் கரெக்டா வருது. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு 5 அடின்னு வச்சேன்னு வச்சுக்கோங்க. ஆடு கொடுத்துட்டு மறுபடியும் அங்கிருந்து ஒரு 5 அடிங்கிறது மைனஸ் ஒரு 6 அடி கொடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு ஆடு இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா போற மாதிரி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் வியூல வந்துட்டு இந்த சப்ஜெக்டை நான் ஃபுல்லா எண்டில் கொண்டு வந்து வச்சிடறேன். இப்போ இதுல பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும். ஆனா இங்க இருந்து பாத்தீங்கன்னா
கொஞ்சம் நீட்டா தெளிவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி, இதை வந்து நம்ம ரெண்டாவது மாத்துறதா இல்ல ப்ரோ எனக்கு இந்த இடத்துல வேண்டாம் நான் இங்கேயே வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் கூட நம்ம ஜாயின் பண்றதா. இப்ப 2 பாலிகானை வந்து ஜாயின் பண்ணும் பாத்தீங்களா, இந்த பாலிகானையும் இந்த பாலிகானையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் மாதிரி உங்களுக்கு அது வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படிதான் போடணும்னு கிடையாது. நம்மளோட செவுத்தோட இது டிசைனை வச்சு கொண்டு வரது. இன்டீரியரையும் காட்டுறேன்னா அந்த மாதிரி ஃபுல்லா கொண்டு போயிட்டு கூட ஒரு பிளைன் கண்ணாடிக்காக நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்த கொண்டு வந்துடலாம். பாட்டம் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த 2 பாட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூடு. இது எக்ஸ்ட்ரூடு வந்து எனக்கு இப்படி வேண்டாம், கரெக்டா வந்து ஹைட் வந்து ஏற்றணும். கரெக்டா எவ்வளவு ஸ்டெப் 1 2 3 4 5 5 ஸ்டெப் இருக்கு அப்படின்னா ஒரு 5 அடிங்கிற மாதிரி நான் மேல தூக்கிறேன். நான் வந்து 5ன்னு கொடுத்து ஒரு என்டர் அடிக்கிறேன். கரெக்டா 5 அடி மேல வந்துருச்சுங்களா. இப்போ இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஆடு கொடுத்துட்டு இதை மட்டும் டீசெலக்ட் ஆல்ட் பிடிச்சி ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அது மட்டும் டீசெலக்ட் ஆயிரும். இப்போ சுத்தமா போயிருச்சு. இது வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும், ஃபுல்லா மேல இருக்கும். ஃபுல்லா மேலன்னு வேண்டாம் நம்மளுக்கு, இல்ல இந்த ஆப்ஷனே வேண்டாம், அதனால கேன்சல் பண்ணிடலாம். இப்ப பாருங்க கரெக்டா இந்த அளவுக்கு நம்மளுக்கு மேல தூக்கிடும் ப்ரோ, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்கிருந்து நம்மளுக்கு இங்க ஒரு டிராயிங் போட்டா போதும், ஒரு பாக்ஸ் போட்டா போதும். ஆனா அதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு மார்க் இருக்குது, நமக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு நீங்க டிராயிங் 2 இடத்துல வச்சு கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன்னா ரெக்டாங்குலர், இப்ப நான் இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நான் இது போடுறேன். இப்போதைக்கு இது வேண்டாம், லைன் எடுத்தும் கூட 1 2 3 4 5 க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி கேர்வ் வருதுச்சுன்னா ஒரு பிரச்சனை வரும். அந்த 4 பாயிண்ட் வந்து கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஏன் இந்த கேர்வ் வருதுன்னா உங்களுக்கு அதையும் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ஒரு லைன் எடுக்கும்போது கார்னர் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனா வந்துடும். அப்படி நீங்க கார்னர் போடாட்டியோ எப்பயுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டபிள் ஸ்ப்ளைனா மாத்திட்டு வெட்டெக்ஸை ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பீசியர் மாறிடுச்சு பாருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க கார்னர்னு ஒன்று இருக்குங்க, இதை கொடுத்தீங்கனாலே போதும், அந்த கார்னர் ஆப்ஷன் வந்து ஃபுல்லா ஃபிட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன வரணும், கரெக்டா இந்த ஏரியா வந்து புரியணுங்களா. இதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னா நம்ம இதுலயே வந்து கிரியேட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இது வந்து ஒரு லைனு அப்படிங்கிறதுனால ரெக்டாங்குலர் எடுத்து இங்கிருந்து கீழே இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் போட்டுறேன். இது கொஞ்சம் நல்லா செவுத்துக்கிட்ட வரணும்னா கூட செவுத்துக்கிட்ட போட்டுடலாம். இந்த ஏரியா ஓகேவா, ஓகே இந்த ஏரியா ஓகே. இப்போ இதே ஆப்ஜெக்டை லைட்டா மூவ் பண்ணி காப்பி கொடுத்துக்கிறேன். இந்த காப்பியை வித்து மட்டும் நல்லா சின்னது பண்ணிடலாம். எவ்வளவு சின்னது பண்ணணும், அதே மாதிரி ஹைட்டு வந்து ஓரளவுக்கு சின்னது பண்ணிடுங்க. ஏன்னா மிடில் இருந்து சின்னது பண்றதால நம்மளுக்கு இந்த ஏரியா சின்னது இருந்தா கணக்காகும். உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சின்னது வேணாலும் கூட இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். 2க்கு இடையில இருக்கிற கேப் கரெக்டா ஃபிட் ஆகுதா அப்படின்னு இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட்லயும் நல்லா நோட் பண்ணிட்டு இதை நீங்க இப்படி டிராக் பண்ணி கொண்டு வந்து வைக்காதீங்க. ஏன்னா டிராக் பண்ணி கொண்டு வந்து வைக்கலாம், இருந்தாலும் நம்மளுக்கு டிராக் பண்ணி வைக்கிறத விட அரே கான்செப்ட் அப்படிங்கிறது ஒண்ணுதான் வந்து நல்லா பர்ஃபெக்டா செட் ஆகும். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அரே வந்து தூக்கிட்டு வாங்க. அரேனாலே டூல்ஸ்ல அரே அப்படிங்கிறது ஒன்று தூக்கிட்டு வந்தாலும் எந்த டைரக்ஷன்ல அரே வேணும், எனக்கு வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல தான் அரே வேணும். அதனால இன்க்ரிமெண்டலா டோட்டலானா டோட்டல் தான் வேணும். டோட்டல்ல மூவ் டூலுக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்டா காப்பியா எனக்கு வந்து இன்ஸ்டன்டே கொடுத்துக்கிறேன், ஒரே டைமென்ஷனுங்கிறதுனால ஒரு டைரக்ஷனுக்கு. அதுக்கு இப்போ 10 இருக்குது, அப்புறம் போட்டுக்கலாம். ப்ரிவியூ கொடுத்துட்டு எந்த டைரக்ஷன் எக்ஸ் தானே, இப்போ கிரியேட் ஆகல, எக்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது கரெக்டா இந்த இடத்துல வரும். இனி எனக்கு நெருக்கி வரணும் அப்படின்னா இதுல அண்டு மட்டும் பண்ணிட வேண்டாம். கரெக்டா பர்ஃபெக்டா இருக்குங்களா. ஓகே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து இப்போ ஃப்ரண்ட் வியூல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டா இந்த இடத்துல செட் ஆயிருக்கும். இப்போ மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரைட் கிளிக் பண்ணி ஆகணும். மெயினா ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டபிள் ஸ்ப்ளைனா மாத்திட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளதான் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு. இதுக்கு தான் எஸ்ஹெச்பி பூலியன் சேம் பூலியன் சொல்லியிருந்தேன். அப்படி சேம் பூலியன் இல்லாட்டியும் கூட இப்போ இங்க இருக்கிறத மட்டும் தான் நான் பார்க்க போறேன். அது இந்த பெருசை பார்க்காதீங்க, இந்த சின்னது மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை வந்து பிரிச்சிடலாம். இந்த பெரிய ஆப்ஜெக்ட் ஃபுல்லாவே என்ன பண்ணிக்கலாம்னா இதோட அட்டாச் பண்ணோம்னா மெயின் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அட்டாச், இல்லாட்டி எடிட்டபிள் ஸ்ப்ளைன்லயே கீழே வந்தீங்கன்னா அட்டாச்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் ஒன்னொன்னா கிளிக் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா பக்கத்துல கிளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும். அரே இல்லாம நீங்க இன்சிடென்ட் கொடுத்தே பண்ணலாம், ஆனா இங்க இருக்கிற அலைன்மெண்ட்டை லெஃப்ட் ரைட்னு கரெக்டா எக்ஸ் ஆக்சஸ்ல மூவ் பண்ணி வைக்க முடியாது. இதுனே ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க கரெக்டா ஃபிட் பண்ணிட்டேனுங்களா. சரி ப்ரோ, நம்மளுக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னா இதோட ஒய் டைரக்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஒய் பாத்தீங்கன்னா -6.6 அப்படின்னா இதை வந்து ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதோட இதுல போய்
பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிருங்க. கரெக்டா அது எங்க இருந்தாலும் இந்த இடத்துல வந்துடும். ஸ்ப்ளைனை பொறுத்து ஒரே லைன்ல தான் இருக்கணும். அதுதான் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ மெயின் ஆப்ஜெக்ட் இதுதானே, மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வேற ஏதாச்சும் பிரிச்சிருக்காங்களான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒன்று கொடுத்துருக்காங்க, இது தனி ஆப்ஜெக்ட். மற்ற பிறகு இந்த லைன் எல்லாமே வந்து நம்ம அந்த இந்த இதில் கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். 3D ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து மேலே இருந்து சீலிங்ல இருந்து இறக்கலாம். அப்படின்னா கண்ணாடிக்கு வந்து இது ஓகே. மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க, கிரியேட், சாரி அட்டாச் இந்த ஆப்ஜெக்ட் ஒரு கிளிக்கு, இது வந்து வெளியே வந்துடலாம். இப்போ இதை ஃபுல்லா எக்ஸ்ட்ரூட் பாத்தீங்களா, இதுதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா கீழே போட்டது கரெக்டா தான் இருக்கு, இந்த மேல போட்டிருக்கோம் பாத்தீங்களா, நம்ம வந்து லைன் டூல் வச்சு போடும்போது கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் வரும். அதனாலதான் மெயினா நான் அதை வந்து ட்ரை பண்ணேன். இப்போ இந்த இது வச்சு நீங்க இது பண்ணாதீங்க, மறுபடியும் லைன் டூல் எடுத்துக்கலாம். இதோட ஹைட் அண்ட் வித் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஃப்ரண்ட் வியூலயே இங்க இருந்து இங்க ஒரு ரெக்டாங்குலர் போட்டுக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணதை லைட்டா பின்னாடி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லைன் வேண்டாம், அதாவது நம்ம டிராயிங் பண்ணி எடுத்த லைன் வந்து வேண்டாம், பால்டிக்கு கொடுத்துக்கோங்க. இந்த லைனோட சைஸ் என்னன்னு பார்த்துட்டு இப்போ இதை தூக்கிட்டு வந்து இந்த லைன்ல போட்டு என்டர் அடிச்சிருங்க. இப்போ இது வந்து ஆஸ் யூஸ்வல் நார்மலா இருக்கிற ஒரு லைன் டூல், ஓகேங்களா, ரெக்டாங்குலர் டூல். இது வந்து நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்டேபிள் ஸ்ப்ளைனு, மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிட்டு அட்டாச், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட், இப்போ கரெக்டாக கட் ஆகுதுங்களா? ஏன்னா ஒரு சில நேரத்தில் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் மெயினாக இது சொல்றது. சரி ப்ரோ, இப்போ இந்த இடத்துல எனக்கு கட் ஆயிருக்குதுல்ல, ஆனால் இந்த இடத்துல பாருங்க உள்ள வந்து ஃபில் ஆயிருக்கு. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரிஸ்க்னா அண்டு வந்துருங்க. அண்டு வந்துட்டு இதே மாதிரி பாக்ஸை இன்னொன்று கிரியேட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் எஜ் டு எஜ் தானே, நாம வந்து மறுபடியும் ரெக்டாங்குலர் எடுத்து இங்கிருந்து இதை தாண்டி கொஞ்சமா தள்ளிக்கிறேன். நல்லா எஜ் டு எஜ் போட்டுக்கலாம். இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்டேபிள் ஸ்ப்ளைனு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூல தான் நம்ம ஒர்க் பண்றோம், அதனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. எஜ் டு எஜ் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எஜ் வந்து நான் அந்த ஒரு பார்டர் கட்டிங் கூட நம்ம மறைச்சிக்கலாம். இதையும் வந்து லைட்டா மேலே தூக்கலாம். இப்போ இங்க இருக்கிறது இந்த பாயிண்ட்டுக்கு தள்ளி தானே, இது தள்ளி இது பாட்டம்ல போறதுனால இது ஆனால் கொஞ்சம் மேலே வர மாதிரி. இப்போ இதையும் கீழே இது எவ்வளவு இருக்கும், இதை காப்பி பண்ணிட்டு இந்த ஏரியாவை பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிருங்க. ஒரே லைனுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ இதையும் செலக்ட் பண்ணிட்டு அட்டாச் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அட்டாச் ஆயிரும். இப்போ எப்படி ஒர்க் ஆகுனா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபில் ஆகும், அப்புறம் இது வந்து கேப் ஆகும், அதுக்கப்புறம் இது ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் இது கேப் ஆகும். ஒன்று ஃபில்லு கேப்பு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். அதை இந்த இதுல இருக்கிறத கூட நம்ம தனியாக ஆப்ஜெக்டை வச்சு கூட ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட், இப்போ பார்த்தீங்களா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டைப்ல எக்ஸ்ட்ரூட் வந்து செட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் என்ன ப்ரோ பண்றது, இது எஜ் டு எஜ் தானே போகணும், அது வந்து பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம இந்த கார்னர் டு இந்த கார்னர் வந்து இது பண்ணி கூட நம்ம தூக்கிட்டு போய்க்கலாம். எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இங்க தூக்கிட்டு போகும்போது செல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துதான் வந்து திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதுல வந்து செல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல, நல்லா தின் லேயரா தான் இருக்கு. கண்ணாடி தானே, கண்ணாடினா எவ்வளோ இருக்கும், ஒரு 5 mm திக்னஸ், 10 mm திக்னஸ், அந்த மாதிரி கணக்குல தான் வந்து திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இல்ல ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ச்சஸ், அந்த பிளைவுட் கணக்குல வந்து கொண்டு வருவாங்க. 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்குகளுக்குன்னா அந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த ஏரியா கிடைச்சிருச்சுன்னா இதை வந்து ஃபுல்லா ஸ்னாப் வச்சும் கூட கட்டூல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்க, கன்வெர்டேபிள் ஸ்ப்ளைன், அதாவது பாலிகானா கன்வெர்ட் பண்ணிட்டு வெர்டெக்ஸ்ல இந்த வெர்டெக்ஸ் எனக்கு ஜாயிண்ட் ஆகணுமா, கீழே வாங்க, டார்கெட் வெல்டுன்னு இருக்கும், டார்கெட் வெல்டு பிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்டை இங்கிருந்து பிடிச்சி டிராக் பண்ணி இதுல வந்து போட்டுடலாம். இது வந்து ஒரு மெத்தட் யூஸ் ஆகும். இல்ல ப்ரோ எனக்கு கொஞ்சம் பார்டர்லாம் கட்டுறேன் அப்படின்னா நம்ம நார்மலா வந்து வெர்டெக்ஸை மட்டும் பிடிச்சி நீங்க கீழே வந்து மூவ் பண்ணி கூட தனியா வச்சாலும் கூட ஈஸியா வந்து வச்சிடலாம். ஒரு லைட் ஹோல் மட்டும் கொடுத்துக்கோங்க, அந்த ஒரு ஜாயிண்ட்டுக்காக கிரியேட் ஆகிறது. ஏன்னா இது டோருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் வந்து தனியா லைட்டா ஜாயிண்ட் மட்டும் கொடுத்துக்கலாம், ஹோல் வர மாதிரி. ஃபைனலாக கூட மாற்றி விட்டுக்கலாம். இது ஒன்று கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த ஆப்ஷனு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஹோலை வந்து போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கேப் வந்து தெரியறது எப்படின்னு. இந்த இடத்துல மேலே கொண்டு வந்து வச்சுங்களா. இப்போ இதுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஆப்ஜெக்ட்ல செல் SHELL செல்லுங்கிறது ஆட் பண்ணுங்க. செல் வந்து எவ்வளோ திக்னஸ் இருக்கணும், நான் வந்து 0.1 mm திக்னஸ்னா இப்போ கரெக்டாக திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வரும். இல்லை ப்ரோ எனக்கு இன்னர்ல வேண்டாம் அப்படின்னாலும் கூட அவுட்டில் கொடுக்க, இது 0 கொடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட்ல போகிறேன் இந்த ஏரியாவுக்கு 0.1
அப்படியே வந்து அவுட்ல கிரியேட் ஆயிரும். உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆகிட்டு எக்ஸ்டர்னல் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துடலாம். இப்போ பாக்ஸோட மற்ற மெட்டீரியல் எல்லாம் அப்ளை பண்ணும்போது தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதை வந்து இந்த பீஸவே வந்து தனியாக நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் கூட இது வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேட்டபிள் ஸ்ப்ளைன், அதாவது பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு ஓவராலாக எலிமெண்ட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஹோல் ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு ஃபுல் ஆப்ஜெக்டாக தான் கிரியேட் ஆகும். இல்லாட்டி டாப் வியூல போயிட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. இதையும் கீழே இருக்கிறது டீசெலக்ட் பண்ணுங்க. வயர் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது மட்டும் செலக்ட் ஆயிருக்கும். இந்த இதை மட்டும் கரெக்டாக டிட்டாச் அப்படிங்கிற பாருங்க. டிட்டாச் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து தனியாக டிட்டாச் பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது தனி கேட்டகரியா வரும், அது தனி கேட்டகரியா வரும். இல்ல ஒரு பாக்ஸை போட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டு வந்தாலும் கூட ஈஸியாக. இது வந்து ஒரு மெத்தடு நார்மலா நம்ம தூக்கிட்டு வர்றது. சரி, இந்த இடத்துக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் அதே கான்செப்ட் தான், ஆனா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லா வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா இந்த இதுக்குள்ள உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சைட்ல இங்க இருந்து எட்டி பார்ப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏரியாவா தான் கனெக்ட் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்தது இங்க வந்து ஒரு ஸ்டெப் இருக்கிற மாதிரி இருக்கணும். பட் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா இங்கிருந்து இங்க ஒரு சென்டர் கனெக்ஷன் மட்டும் ஒன்று ஆட் பண்ணுங்க. கனெக்ட் டூல் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சென்டர் கனெக்ட் வந்துடும். இது இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ இதையும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறது, எக்ஸ்ட்ரூட் எனக்கு இந்த டைம் இங்கே வேண்டாம், அப்படியே மைனஸ்ல தானே வேணும். மைனஸ் ஒரு 2 அடி உள்ள தள்ளிக்கலாம். இல்லை ப்ரோ 2 அடி வேண்டாம்னா கூட நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டா உள்ள தள்ளிக்கங்க. ஃபியூச்சர்லையும் கூட நம்ம டக்குன்னு தூக்கிட்டு வந்துடலாம். இப்போ இதையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த கேப் கொண்டு வரணுமா, அதுக்கு இங்க இருக்கு பாருங்க 1 2. பட் இந்த கனெக்ஷன், அதாவது மூவ் டூல் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, செலக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க 2 செலக்ட் கொடுத்துட்டோம்னா இதுவும் அதுக்கு ஆப்போசிட்ல இதுவும் இது 2 அடி வைக்கணும்னா கேப் வந்து சின்னது பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாவே எது செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பாத்துக்கோங்க. இந்த 4 கேப் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஜூம் பண்ணிட்டு கனெக்டை கிளிக் பண்ணனா நம்மளுக்கு இது 2 வந்து ஒரே 11 ஒரே மாதிரி தான் வரும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து ஒரே ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதோட இங்க பாருங்க, ஆனா இங்க கொடுக்கறது வந்து சிங்கிள் டைரக்ஷன், சிங்கிள் வேல்யூல கொடுக்காதீங்க, டபுள் வேல்யூ கொடுங்க. அப்பதான் 1 விட்டு 1 நம்மளால செலக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது 25ங்கும் போது விட்டுருங்க, அதாவது 29ங்கும் போது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 25 யூஸ் பண்ணீங்கன்னா இங்க வரும்போது இந்த இடத்துல மாறும், அப்படின்னா டபுள் வேல்யூ. 26 கூட கரெக்டா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நெருங்கணும் அப்படின்னா 28ங்கிற மாதிரி வச்சு என்டர் அடிச்சிடறேன். இப்போ இவ்வளவு கவுண்டிங் வந்துருச்சு. ப்ரோ இவ்வளவு கவுண்டிங் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுனா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணணும். சென்டர்ல இருக்கிறது நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா உள்ள போறதுனால அதை வந்து விட்டுருங்க. இப்போ பாலிகான் எடுத்துட்டு 1 விட்டு 1 வந்து செலக்ட் பண்ணுங்க. பாலிகான்ல பாருங்க 1 2 3 4 5 6. ஆனா இதெல்லாம் தான் வந்து டீடைல் ஒர்க்குக்காக யூஸ் பண்றது. ஏன்னா ஒரு மெத்தடு நம்ம அந்த ஆப்ஷன் போட்டு யூஸ் பண்றது, ஒரு மெத்தடு இந்த மாதிரி போடுறதுனால நம்ம இப்படித்தான் செலக்ட் பண்ணணும். ஆனா செலக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இதா இருக்கும். ரிப்பன்ல ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு செகண்ட் ஒன்று வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா 1 விட்டு 1 அதுவே செலக்ட் ஆகும். ஆனா அது வந்து இந்த மாதிரி ஹோல் ஆப்ஜெக்ட்ல வந்து ஒர்க் ஆகாது. அது வந்து கொஞ்சம், ஏன்னா இந்த கார்னர் பாயிண்ட் எல்லாம் வந்து உடையுங்களா, ஏன்னா நிறைய லைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கனால. அது நார்மல் பாலிகான் இல்ல ஒரு பாக்ஸ்ல வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்டே கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷிஃப்ட் லூப்னு எடுத்த பார்த்தீங்களா, அது பக்கத்துலயே இருக்கும். அதான் அந்த ரிங் செலக்ஷன், அந்த லூப் செலக்ஷன் பக்கத்துல இருக்கிறது. இப்போ 1 விட்டு 1 செலக்ட் பண்ணா அது வந்து கரெக்ட் 2 டிஜிட் நம்பர்ல வச்சனால கரெக்டா இங்கேயும் எம்டியா இருக்கு, இங்கேயும் எம்டியா இருக்கு. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு சென்டர்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கிளிக் ஆயிரும். இந்த மாதிரி வந்து நீங்க ஒரே டைப்ல ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, உள்ள வந்து நான் வந்து லைட்டிங்கு ரூமோட எலிவேஷன் எல்லாம் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம உள்ள இருக்கிற அந்த பாலிகான இன்னருக்குள்ள போய் அதை வந்து டெலிட் பண்ணி கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி 2 டைப்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த இடத்துல வந்து அந்த டோர் வந்து கட் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய டோர் வந்து ஒன்று இருக்கு. இது என்னதுன்னா இது வந்து ஐஎஸ் கண்ணாடி கிடையாது ப்ரோ, செவுத்துல போட்ட அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு இந்த இடத்துல அடிக்குது. அப்படின்னா இதே மாதிரி ஆப்ஷன், இந்த ஆப்ஷனு மேல இருக்கணும், அதே மாதிரி இது இருக்கணும். சரி, இந்த ஆப்ஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன், இதுலயும் இதே மாதிரி கிரியேட் பண்ணுமா அப்படி எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்குங்கிறதுக்கு தான் இது ஒரு ஆப்ஷனுக்கு சொல்லி காட்டினேன், இது ஒரு ஆப்ஷன் சொல்லி காட்டினேன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நீங்க அப்படி கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பூலியன் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்போம் பாத்தீங்களா, ஆட்டோ கிரிட் எனேபிள் பண்ணிட்டு எங்க இருந்து கரெக்டா, இல்லாட்டி நம்ம இங்க இருந்து வச்சுக்கலாம். இதோட ஸ்ட்ரெயிட் லைன் இங்க இருக்கிறதுனால நான் இங்க இருந்து பிடிச்சி இந்த இடத்துல இங்க இருந்து இங்க
இதை வந்து ட்ராக் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம கீழே இருந்து எடுக்கணும்னாலும் கூட கீழே இருந்து உள்ள நீங்க எவ்வளவு ஹைட் வேணாலும் போயிட்டு இந்த ஹைட்டுக்கு, ஏன்னா புலியன்கும் போது கொஞ்சம் உள்ள போகணும். இப்ப இந்த டோரோட ஹைட் என்ன அப்படிங்கறது இந்த இடத்துல பாருங்க. கிட்டத்தட்ட 14 அடி கொடுத்துருக்காங்க. 14 அடி எல்லாம் எவ்வளவு ஹைட் எல்லாம் இருக்காது. கண்டிப்பா வந்து ஒரு 10 அடியும் கூட வச்சுக்கலாம். அந்த மால்ல எல்லாம் வைக்கும்போது ஒரு 10 அடியும் கூட வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். இதோட வித்துங்கிறது இல்ல, டெப்த் பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி 5 அடிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ உள்ள போனோம்னா அந்த சைடு கேப், இந்த சைடு கேப், சின்னதா கேப் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இதே ஆப்ஜெக்டை நான் ஷிஃப்ட் பிடிச்சி ஒரு மேல ஒரு ட்ராப் பண்ணிக்கிறேன். இங்க கொடுத்துட்டு இதோட ஹைட் வந்து நல்லாவே மேல தூக்கிடுங்க. ஏன்னா இது வந்து இங்க இவ்வளவுதான் கேப் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹைட் போயிருது. அது ஹைட் எங்க போயிருக்கு, எட்ஜ் டு எட்ஜே போயிருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. நம்மளும் வந்து எட்ஜ் டு எட்ஜ் இந்த அளவுக்கு வந்து ஹைட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, கிரியேட் காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோ பூலியன். இதுல இதையும் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேட்டபிள் பாலிகான், இதையும் செலக்ட் பண்ணிட்டு பாருங்க எக்ஸ்ட்ரூட். இதை வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட் இன்னும் வருதா, அது உள்ள போகணும். மைனஸ் ஒரு 2 அடி உள்ள தள்ளிடலாம். இல்லை மைனஸ் 1.5 உள்ள தள்ளிட்டு மைனஸ் ஒரு அடி தான் கரெக்டா இருக்கும். ஒரு அடி உள்ள தள்ளிட்டு ஓப்பன் கொடுத்துடலாம். இப்போ எனக்கு இந்த ஏரியா வேண்டாங்கிறதுனால டெலிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கிருந்து 2 பார்க்கும்போது இன்டீரியருக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ இன்டீரியர் வந்து கவர் பண்றதுல ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அதுல இருந்து பிரிட்ஜ் கொடுத்தாலே வந்து உள்ள ஃபுல்லா கனெக்ட் ஆயிரும். ஃபால் சீலிங் இந்த மாதிரி போடுறதுதான். இப்போ எனக்கு இதே கனெக்டிவிட்டி தான் இந்த இடத்துல வேணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. இப்போ நான் இப்போ ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் தானே இருக்குது. நீங்க ரெக்டாங்குலர், அதாவது பாக்ஸ்ல ஸ்னாப் ஆன் பண்ணுங்க. கரெக்டாக ஆட்டோ கிரிட் ஆஃப் பண்ணிட்டு இங்கிருந்து கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஆல்ட் கியூ ஐசோலேட் வந்து போயிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேட்டபிள் பாலிகானா மாத்துங்க. இப்போ ஓவராலா இந்த பாலிகானா மாத்தினதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்டை ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டு இந்த சைடு இந்த சைடு இந்த 2 சைடு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு எவ்வளோ இன்ச் வந்து இன்செர்ட் ஆகணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணலாம். எனக்கு இந்த அளவுக்கு ஓகே அப்படிங்கும் போது இன்செர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இது ரெண்டும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா பிரிட்ஜ், இந்த இடத்துல பிரிட்ஜ் ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்மளுக்கு பாலிகான் 1 2 அதே மாதிரி மேலக்குது 1 2 செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட். இங்க எவ்வளவு கனெக்ட், சப்போஸ் நான் வந்து ஒரு 26 கனெக்ட் கொடுக்குறேன்னா ரொம்ப சின்னதாயிருது சப்ஜெக்டை பொறுத்து. ஆனா அந்த சைடுக்கு 26 ஓகே, 26 கொடுக்கணும்னு கிடையாது, ஒரு 24 26 ஓகே. இப்போ பாலிகான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ 1 by 1 1 2 இந்த மாதிரி டீட்டெயில் ஒர்க்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா 1 ஹவர்ல எவ்வளவு பண்றோங்கிறது தான் முக்கியங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டீட்டெயில் ஒர்க் கொடுத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட்ல நார்மலா கலர் வைக்காமையே வந்து நல்லா இருக்கும். இப்போ பிரிட்ஜுங்கிறது ஆட் பண்ணிட்டீங்கன்னா அழகா அந்த இடத்துல வந்து பிரிட்ஜ் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஒரு பிரிட்ஜ் முடிஞ்சு எக்ஸ்ட்ரூட்ல இருந்து வெளியே வந்துருங்க. இப்போ இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்ஜெக்டோட இது மட்டும் எடுத்து வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம டிராயிங் ஈஸியா போட்டுடலாம். சரி ப்ரோ, இங்க வந்து அந்த எல் டைப்ல கொடுத்துருக்காங்க. எல் டைப்புக்கு என்ன பண்றது, எல் டைப்புக்கு ஈஸியா நீங்க ஒரு கியூபே எடுத்துக்கோங்க. பாக்ஸ் எடுத்துட்டு பாக்ஸ்ல கியூப்ல ஆட்டோ கிரிட் எனேபிள் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு சின்ன கியூபு, இது பேக் சைட்ல இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல சரி ஆட்டோ கிரிட் எனேபிள் பண்ணலையா. இப்போ இங்கிருந்து ஒரு இந்த சின்ன கியூபு, இந்த கியூபோட ஹைட் என்ன, ஒரு அடி தான் கொடுத்துருக்காங்க. பட் பிரச்சனை இல்லை, ஒரு அடியும் கூட வேண்டாம். நம்மளுக்கு வந்து 0.8 இந்த இடத்துல இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேட்டபிள் பாலிகானா மாத்திருங்க. இப்போ இங்க இருக்கிற பாலிகான் எவ்வளவு வேணும், இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா வந்து இங்கிருந்து மேல போகுது எல் டைப்புக்கு. நான் இதை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இழுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரூடு ஒயர் ஃப்ரேம் வச்சு கூட பார்த்துக்கோங்க. இது வந்து எவ்வளவு வரணும் அப்படிங்கிறது இங்கிருந்து கரெக்டாக நம்மளுக்கு ஈக்குவலா மேலே ஏறணும்னா இது ஒரு ஸ்கொயர் டைப்ல இருக்கணும். இப்போ மேலே செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரூட், இந்த ஆங்கிள் ஓகேனா ஆப்ஜெக்ட் வந்து ஓகே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை கரெக்டா இது மேலதான் வந்து ஃபிட் ஆகுது. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு கரெக்டா இந்த மைனூட்டா இல்ல ஸ்னாப் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கூட நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இப்போ இதுல பாருங்க, இதை வந்து எட்ஜ் டு எட்ஜ் தானே இருந்துச்சு.
இதை வந்து ஒரு எஜ்ஜு தள்ளிடுறேன். ஷிஃப்ட் பிடிச்சி இந்த இடத்துல தள்ளிடலாம். எக்ஸ்டெண்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் இந்த சைடு கார்னருக்கு கார்னருங்கிறது நல்லா எஜ்ஜுக்கே தூக்கிட்டு வந்துட்டாரு. அதனால எஜ்ஜுக்கே தூக்கிட்டு வந்துடலாம். இப்போ சப்ஜெக்டோட ஒரு இது முடிஞ்சுங்களா? இது வந்து அந்த லைட்டுக்காக வரதுனால அப்படி இருக்கும். இது கேட்கலாம் ப்ரோ, இந்த சைடு வந்து அந்த ஐஎஸ் லைட் வந்து ஆட் பண்ணி விடுறாங்கல்ல, அதுக்கு என்ன பண்றதுன்னா அதுக்கும் வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணி ஆகணும். இப்போ டாபிக் வைக்கங்க. ஃபைல் வந்து சேவ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ்ல சிலிண்டர் எடுத்து ஆட்டோ கிரிட் ஆஃப் பண்ணிட்டு எங்கிருந்து இந்த அளவுக்கு ஒரு எல்இ லைட் போதுமா? ஃப்ரண்டோட ஹைட் வந்து ஏற்றிட்டு இதை கீழே இருந்து மேலே தூக்குங்க. இங்கே மொத்தமாகவே எவ்வளோ லைட் கொடுத்துருக்காங்க? மொத்தம் 6 லைட் கொடுத்துருக்காங்களா? நம்ம வந்து கொஞ்சம் உள்ள இதோட ரேடியஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஹைட் இருக்கணும், ரேடியஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இங்கிருந்து 2. ஓகே, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நான் ஃப்ரண்ட் வெளியே போயிடுறேன். இங்கேருந்து பார்த்தா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. இங்கே ஒன்று ஷிஃப்ட் பிடிச்சி இந்த இடத்துல கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் வீல் ஒர்க்கா போயிட்டு ஒர்க்கா செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் உள்ள தள்ளிடலாம், இதையும் லைட்டாக உள்ள தள்ளிடலாம். இது ஓகே. இப்போ மெயின் ஆப்ஜெக்ட் இப்போ இருந்தாலும் இது 1 2 3 4 5 6 3 ஒரு ஷிஃப்ட் பிடிச்சி ஒரு டூப்ளிகேட் மேலே எடுத்துக்கிறேங்க. காப்பி கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. ஏன் இதை காப்பி கொடுத்தோம்னா இப்போ இதெல்லாமே இன்ஸ்டன்டா தான் இருக்கும். இது இருந்தால் காப்பியா இருக்கும். இந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டை மட்டும் லைட்டா கம்மி பண்ணிக்கிறேன். ஏன் இதை ஹைட் கம்மி பண்ணிட்டோம்னா நம்ம இந்த ஃபால் சீலிங்ல வந்து அந்த பிளேட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, ரிஃப்ளெக்ஷனுக்கு கிளாஸோட மாதிரி. இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோபுலியன் இம்ப்ரிண்ட் ஸ்டார்ட் பிக்கிங் 1 2 3 4 5 6 ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. கன்வெர்ட் டேபிள் பாலிகானா மாத்துங்க. மறுபடியும் வந்து செலக்ஷன் டூல் வச்சுட்டு நம்மளோட மெயின் அந்த குட்டி குட்டி புள்ளிகளை செலக்ட் பண்ற அளவு, ஏன்னா என்னென்ன இருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிட்டாலும் கூட ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து ஃபால் சீலிங்கை வந்து இந்த காங்கிரீட்டை உடச்சு அந்த டப்பா மாதிரி மட்டும் சொல்லி விட்டுருவாங்க. ஒரு சிலர் அந்த போர்டு வச்சே ஃபால் சீலிங் பண்ணுவாங்க. அது அவங்களோட இதை பொறுத்து. நம்ம ஆனா 15 இன்ச் வால்ல எவ்வளவு ஹைட்டுக்கு வந்து இழுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மெயினா பாக்குறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மட்டும் கரெக்டா இவ்வளோ ஹைட்டுக்கு ஓகேனா அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஓகே. சரி, இப்போ வந்து அந்த ஹோல் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? அந்த ஒரு டப்பா மாதிரி ஒன்று போடுவாங்க தெரியுங்களா? அதுக்கு வந்து லைன் டூல் எடுத்துக்கோங்க. கார்னர்னே வச்சுக்கிறேன். இப்போ இங்க இருந்து ஏன்னா கார்னர்னா சேஃப் அண்ட் ஜோன்ல ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி அது நம்மளுக்கு தலைவலியா பிடிச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல ரொம்ப சின்னதாவே தூக்கிட்டு வந்தாங்க. அந்த சின்ன ரவுண்டே போதும். அதனால லைட்டா கீழே இறக்கி கூட தூக்கிட்டு வந்துக்கலாம். இங்க இதை வந்து நான் லைட்டா வச்சுட்டு உள்ள சென்டர் ஆப்ஜெக்டை வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல வந்துடும். எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டேபிள் ஸ்ப்ளைனா மாத்திட்டு தான் லேத்து கொடுக்கணும். இதுல வந்து லேத்து கொடுத்தா நம்மளுக்கு டபுள் சைடு வந்துருச்சுங்களா? லேத்துலையும் ஆக்சஸை பிடிச்சி இந்த சைடு இல்லைங்க. கரெக்டா அடுத்த பாயிண்ட் வரும்போது லைட்டா இந்த சைடு மூவ் ஆகும். உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்சஸ் வந்துடும். இப்போ கேட்கலாம் ப்ரோ இது என்ன எங்கேயோ இருக்கு? ஏன்னா அது வந்து சென்டர் ஆக்சஸை பிடிச்சிதான் வந்து ஒர்க் ஆகும். நம்ம ஆக்சஸ்ல இருந்து வெளியே வந்து இதை நம்ம ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நகர்த்தி வச்சுக்கலாம். இதோட சென்டர் ஆப்ஜெக்ட்ல பிடிச்சி நகர்த்தி வச்சுக்கோங்க. செக்மெண்ட் வந்து ஸ்மூத் இல்ல, லேத்தோட செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆப்ஜெக்டா வந்து கிரியேட் ஆகும். இப்போ இங்க இருந்து இங்க பாருங்க, கரெக்டா பாக்ஸோட அந்த ஒரு லைன் பாக்ஸ் கிடைச்சிருச்சுங்களா? இது கலர் தெரியல ப்ரோ, மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது அந்த கலர் வந்துடும். இல்ல எனக்கு இந்த பாக்ஸோட எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கணுங்கிற மாதிரி தெரியும்னா ஆக்சஸ் லைன்ல வெட்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூல இந்த வெட்டெக்ஸுக்கு அதாவது லைன்னாலே என்ன ஆகணும், கர்வ் கொண்டு வரணும். ஃபில்லட் ஆப்ஷனை நீங்க இந்த சைடு இழுத்தீங்கனாலே போதும், அந்த கர்வ் ஸ்மூத் வந்து அழகா கிடைச்சிரும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வர்றது தான். வேணா எடுத்துக்கலாம். ஃபில்லட்டை கொடுத்து வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்களா அந்த இது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்மூத் வேணும்னா ஷார்ப்னஸ் வேணும்னா லைட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ டாபிக் வைக்கங்க. ஒவ்வொரு டிராயிங்கும் ஷிஃப்ட் பிடிச்சி இந்த இடத்துல இந்த கிடைச்சிச்சா இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணுங்க. கரெக்டா ஒருக்கா ஜூம் பண்ணி கூட பாத்துக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா டீடைல் ஒர்க் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். ஒருக்கா பார்த்துட்டோம்னா அந்த சென்டர் பாயிண்ட், ஏன்னா லைட்டா 3D பொறுத்த என்னன்னா 2D மாதிரி அக்யூரேட்டா எல்லாம் ஒரு சின்ன 2 mm 3 mm முன்னாடி பின்னாடி விலகுனாலும் கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா இதெல்லாமே லாங் ஷாட் ரெண்டரிங் தான் எடுப்போம். அதனால ஆனா கேட்ராயிங்கும் போது கண்டிப்பா நீங்க அந்த டிசைன் வந்து பார்த்தாங்கணும், அக்யூரேட்டா நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வரணும். இப்போ இதை ஃபுல்லா கீழே இறக்கலாம். கீழேங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இது லைட்டா மேலே தூக்கிட்டீங்கன்னா அந்த சைடு. இப்போ இது வந்து இன்சிடென்ட்ங்கிறதுனால செக்மெண்ட் வந்து கம்மியா இருக்கும். நல்ல ஒரு ஸ்மூத் செக்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் இந்த இது வந்து நல்லா பல்ப் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஹைட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி லைட்டா கம்மி பண்ணிக்கலாம். நல்ல தின் லேயரா இருந்தாலே போதும் லைட்டிங் கொடுக்கும்போது. ஏன்னா டபுள் லேயருங்கிறதுனால நல்ல இதா இருக்கும். இப்போ பாத்தீங்களா சப்ஜெக்ட் வந்து மேல அந்த ஆப்ஷன் போட்டு சேவ் கொடுத்துருங்க. வேற ஏதாச்சும் இங்க இருக்குதா? இந்த ஒரு ஜாயிண்ட் போடணும், அதை நான் அப்புறம் போட்டுக்கலாம்.
இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்டெப்பை வந்து கொண்டு வந்துடலாம். ஸ்டெப் கவுண்டிங்னா இதை சொல்லிட்டு ஆல்ட் கியூ ஐசோலேட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப் போடுறது ரொம்ப ஈஸி தான். ரெண்டா ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். அதுக்கு வந்து இந்த லைனையும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இதையும் கனெக்ட்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒரு கனெக்ட் வரும். பட் இந்த கனெக்ட் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்கு, 21 அடியில் நான் கொஞ்சம் தானே கொண்டு வரணும். இதை வந்து நல்லா இந்த சைடு தூக்கிட்டு வந்துடலாம். இவ்வளோ இருக்கணும். இதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கனெக்ட் கொடுங்க. ஆக்சுவலாக நான் 2 கனெக்ட் கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்டே. இது அந்த ஸ்டெப்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு இதுக்காக. இப்போ இந்த ஏரியா இருக்குதல்ல, எக்ஸ்ட்ரூடு கொடுத்துட்டு ஃபுல்லா கீழே கொண்டு வந்துடுறேன். எட்ஜ் டு எட்ஜ் நான் ஃபுல்லா கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த 2 வெட்டெக்ஸ் இல்லாட்டி எட்ஜ் செலக்ட் பண்ணீங்கனாலும் இந்த ஒரு எட்ஜை பிடிச்சி நல்லா கீழே தூக்கிட்டு வந்தீங்கனாலும் ஓகே தான். இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஸ்டெப் வேற மாதிரி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 எட்ஜை இங்கே 2 எட்ஜை கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணி ஒரே ஒரு கனெக்ஷன் சென்டர்ல விட்டுட்டு இப்போ இந்த எட்ஜை நீங்க கீழே கொண்டு வந்தாலும் ஒண்ணுதான். நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி வேணாலும் நீங்க தூக்கிட்டு வரலாம். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இது இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், ஸ்ட்ரெயிட்டா இழுத்து கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். எனக்கு இன்னி கொஞ்சம் நல்லா இது வரணும், கொஞ்சம் நல்லா கார்னர் போனாலும் கூட இதை பிடிச்சி எல்லாம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்து இது வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல மூவ் ஆகும், ஹேண்டிலோட இது வர்றதுனால. ஓகேங்களா, நான் வந்து சென்டர்ல இருக்கிற மாதிரியே கொடுத்துறேன். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஒயர் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த 2 ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டெப் தானே, இதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. இதுல கனெக்ஷன் எவ்வளோ ஸ்டெப் இருக்குன்னு பாருங்க. நல்லா 1 2 3 4 5 5 ஸ்டெப் இருக்குது. இது வந்து கனெக்ட் கொடுத்துட்டு இங்க 2 தான் இருக்கு, இப்போ 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. இப்போ 5 ஸ்டெப் இருக்குது. ஓகே கொடுத்துருங்க. பாலிகான்ல நீங்க ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டு வரலாம், இல்ல ஃபுல்லா செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்களா, 5 எண்ணத்தை செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுக்கும்போது கரெக்டா நம்மளுக்கு 1 அடிக்கு இந்த இடத்துல வந்துருச்சுங்க. 1 அடின்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. இப்போ ஆட் இந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஆனா ரெண்டாவது இந்த ஸ்டெப் வேண்டாம், ஆல்ட் பிடிச்சி இதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. சாரி, நல்லா மூவ் பண்ணிட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டெப் இறங்கிடும். மறுபடியும் ஆட் கொடுத்துட்டு இந்த ஸ்டெப் மேல இருந்து ஒன்னொன்னா ஆட் பண்ணி இதை ஒன்று கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக கிரியேட் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிட் ஆயிருச்சு. ஃபைனல் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டெப் வந்து கரெக்டாக கவுண்டிங் வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஃபைனலாக இருக்கிறது வந்து எட்ஜ் டு எட்ஜ் இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக சின்னதாக ஒரு லைட்டாக மூவ் இருக்கும். இதை மட்டும் நான் எட்ஜ் டு எட்ஜ் வந்து லைட்டாக மூவ் பண்ணி வச்சேன். இப்போ சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல அழகாக கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இதுல இருந்து வந்துட்டீங்கன்னா ஸ்டெப்பும் கவுண்ட் ஆயிருச்சு. இதுல கேட்கலாம், ப்ரோ இந்த இடத்துல புத்தர் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க புத்தர் போடுறதுக்குன்னு தனியா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணி கொண்டு வந்துச்சுக்கலாம். இல்ல பாக்ஸே வந்து கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இல்ல நம்ம இதுல இருந்து எல்லாம் ஒரே மெட்டீரியல் கணக்கு தான் வருதுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துட்டு, சரி கியூப் வேண்டாம், இந்த இடத்துல கல்லை தூக்கி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த கல் வந்து எவ்வளோ ஹைட்டு தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புத்தர் கொஞ்சம் உள்ள கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேபிள் பாலிகானா கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபுல் ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுங்க. ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு லைட்டா எட்ஜ் சேம்பர் கொடுத்தோன்னா இந்த ஷார்ப்பா இருக்கிறது வராது. அதுக்கு தான் வந்து சேம்பர்னு ஒரு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லைட் சேம்பர் வரும். இதை நீங்க ஃபுல்லா வந்து கிளிக் பண்ணாலும் சேம்பர் கொடுத்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆப்ஜெக்டா வந்துடும். ஓகேங்களா, பட் நம்மளுக்கு ஸ்மூத் வேண்டாம், லைட் எட்ஜ் சேம்பர் இருந்தா போதும். நான் இந்த அளவுக்கு கொடுத்துறேன். இப்ப வெளியே வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த ஒரு சேம்பர் இருக்கிற மாதிரி ஒரு சைனிங்கா கார்னர் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது ஒண்ணு. ரெண்டாவது புத்தரை கொஞ்சம் மேல வைக்கிறதுக்கு இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல வந்து லைட்டா உள்ள தள்ளிக்கலாம். இந்த அளவுக்கு உள்ள தள்ளிட்டு இதை லைட்டா உள்ள மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு கொடுத்து உள்ள போலாம். இல்ல லைட்டா மேல வந்துட்டு, இல்ல இது வேண்டாம், எக்ஸ்ட்ரூடு கொடுக்க பெவல் கொடுக்கலாம். பெவல்ங்கிறது எக்ஸ்ட்ரூடு வரும், அதே டைம்ல லைட்டா இந்த மாதிரி வருங்க. இப்ப நம்ம ஆப்ஜெக்ட்ல ஐசோல இருந்து ஃபுல்லா வெளியே வந்துடுறேன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்களா, சப்போஸ் அந்த ஒரு டிசைனுக்காக நம்ம எப்படி வேணாலும் அழகா கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லுக் வந்து இது முடிஞ்சு. எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டாவதுல பாருங்க இந்த ஆப்ஜெக்டோட ஓவரால் எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இதை ஃபுல்லாவே வந்து ஏன்னா இப்ப டாப்பில போய் சுத்தியுமே வந்து ஒரு 5 அடி வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணி காட்டணும். பாக்ஸ் எடுத்து இங்க இருந்து இந்த இடத்துல அந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் வியூல
இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து மரத்தை வச்சு மறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதையும் நீங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க. நம்ம மரம் வச்சு மறைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. நம்ம இல்ல பில்டிங் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நம்ம இஷ்டம். நம்ம லே அவுட் ஃபர்ஸ்ட் கேமரா செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன தேவைங்கிறத அப்ப நம்ம பார்த்தா போதும். ஏன்னா இப்பயே நம்ம வந்து மாடல் பண்ணும்போதே பண்ணோம்னா அது ரொம்ப அன்வான்டடா நம்ம தனியா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் பில்டிங்ல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம மேல தூக்கிட்டு வந்துக்கலாம். ரோடுங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு 20 அடி ரோடு இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நான் என்ன பண்றேன்னா பிளைன் எடுத்துட்டு இங்கிருந்து இங்கிருந்து நான் இங்க கிரியேட் பண்ணும்போது ஆட்டோ கிரிட் ஆஃப் பண்ணிருங்க. இது வந்து எவ்வளோ லென்த்து இது நிறைய இருக்கு. நான் வந்து ஒரு 20ன்னு கொடுத்து அடிச்சுக்கிறேன். இல்ல ஒரு 30 அடி ரோடு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 30 அடி ரோடு வந்து போட்டுருங்க. லென்த் வந்து 100 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் இது வந்து ஒரு 100ன்னு கொடுத்து என்டர் அடிச்சுக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் ஒரே இதுல வந்துடணுமா? ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு மூவ் டூல் வச்சு இது பிடிச்சி இந்த பாயிண்ட்ல கரெக்டா அந்த இடத்துல இப்போ இதை சென்டர்ல டிராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டா இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூல ஆக்சுவலா ஐசோல் இதுல இருந்து ஃபுல்லா வெளியே வந்துருங்க. ஆப்ஜெக்ட் ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரண்ட் வியூல போயிட்டு கிரிட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளாக் லைனுக்கு மேல இருக்கணும் கரெக்டா, இல்லாட்டி பிளாக் லைன் ஒட்டினாப்ல இருக்கணும். பிளாக் லைன்ல கரெக்டா ஒட்டினாப்லயே ஒரு ஃபீல் இருக்கு. சரி, இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ரோட்டுக்கு இந்த சைடு ஏதாச்சும் ஒரு சைடு கொண்டு வரணும் ப்ரோனா இதவே நீங்க டிராக் பண்ணி இந்த சைடு, ஏன்னா அடுத்த லேண்ட் வரும்போது கொஞ்சம் இதா இருக்கும். இதோட டெப்த் இதையும் வந்து நான் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இல்லை இது வந்து ஒரு 100 இருக்குன்னா கரெக்டாக 100 அடி கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட ஸ்னாப் தானே, இந்த கீழ் பாயிண்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுன்னா கரெக்டாக இங்கே செட் ஆயிடும். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேட்டபிள் பாலிகானாக மாற்றிட்டு பாலிகானில் இந்த ஏரியாவை ஆப்போசிட்ல தானே இருக்கு, இதை வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கிருந்து இந்த இடத்துல தூக்கிட்டு வந்துடுங்க. இப்போ சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரி, இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி லைட்டா இன்னைக்கு கொஞ்சம் இப்போ டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூட சென்டர்ல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் ஒருக்கா ஃபிட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்டீரியர் அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப கிரியேட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஒரு அளவுக்கு பாக்ஸ் கிரியேட் பண்ணிருங்க. இப்போ ஓவராலா நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டை மட்டும் ஆல்ட் கீ கொடுத்து ஐசோலேட் போயிருங்க. ஏன்னா இப்பதான் வந்து ஃப்ரண்ட்ல இருக்க இந்த ஏரியாவை கிரியேட் பண்றோம். இதுல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே மேனுவலா நீங்க கிரியேட் பண்ணலாம், இல்ல இல்லஸ்ட்ரேட்டர்ல இருந்து கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி பேனல் வந்து நம்ம கொண்டு வந்து கூட உள்ள தூக்கிட்டு வந்தோம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா பேனல் வச்சு ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லா ஒரு பாக்ஸை போட்டாங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் இம்ப்ரிண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி லைட்டா எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்ல வேற மாதிரி எடுத்து கொடுக்கலாம். நான் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இங்க இருந்து ஆக்சுவலா ஆட்டோ கிரிட் எனேபிள் பண்ணிட்டு கரெக்டா என்னோட மவுஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா, அதனாலதான் ஒரு கிளிக் பண்ணும்போது டபுள் கிளிக் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து சரி போய்க்கலாம், வந்து ஃப்ரண்ட்ல இந்த அளவுக்கு தூக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்டேட்டபிள் பாலிகானா கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டி ஹைட்டு கன்வெர்டேட்டபிள் பாலிகானா மாத்திருங்க. மேல இருக்கிற ஆப்ஜெக்டை ஃபுல்லா ஸ்னாப் பண்ணிருங்க. அழகா இந்த சைடு இருக்கிற ஆப்ஜெக்டை கரெக்டா அது பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னா 2D 3D வியூலயே வந்து கரெக்டா உங்களால மூவ் பண்ணி வைக்க முடியும். 2D வியூ போகணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அந்த பிராக்டிஸ் திரும்ப எடுக்கிறது பொறுத்து அழகா கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பாயிண்டோடவே வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி ஃபுல்லாவே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுவும் வந்து செவுத்து கட்டா வந்து கொடுக்கலவீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு லைட்டா உள்ள தள்ளி விட்டுறலாம். எஜ் கீழே வந்து அந்த பாயிண்ட் ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சுங்களா? ஓகே, இப்போ மெயின் பாலிகான் ஆப்ஜெக்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எவ்வளோ வேணும், இதுல இருந்து நம்ம ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து எவ்வளோ ஹைட் வேணும், இந்த அளவுக்கு ஹைட் ஓகேனா ஓகே. இப்போ இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா கிராஸா கட் ஆகும். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரூடுங்கிறத ஒன்று கொடுத்துட்டு இப்போ நீங்க இங்க இருந்து இழுத்துருங்க. எவ்வளோ லென்த் வேணாலும் நம்ம இது இழுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பிரிக்கணும். கீழே இருக்கிற எல்லா ஏரியாவையும் செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் ஒன்று கொடுங்க. எவ்வளோ கனெக்ஷன் வரணும், இங்க வந்து எனக்கு சரி இது வந்து 0ன்னு வச்சிடலாம். இங்க ஒரு 2 கனெக்ஷன் இருந்துச்சுன்னா 1 2 3 4 இங்க வந்து 1 2 3 4 5 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. ஓகே கொடுத்துருங்க. இருந்தாலும் இந்த ஏரியா சின்னதாக தான் இருக்கு. நம்ம இங்க கீழே கொண்டு வரனாலும் கூட ஒரு ஏரியாவை வந்து லைட்டா கீழே பார்த்து கூட தூக்கிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் இதை உனக்கு கொஞ்சம் நல்லா மேலே தூக்கிறேன். இந்த ஏரியாவை பாலிகானை செலக்ட் பண்ணிட்டு பாலிகானை லைட்டா மேலே தூக்கலாம். ஏரியா ஓகேவான்னு பாருங்க. லைட்டா கீழே தூக்கிட்டு வந்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு இதுல எக்ஸ்ட்ரூட் எவ்வளவு ஹைட்டுக்கு கீழே வரணும்,
இந்த height ஓகேனா ஓகே ப்ரோ. இப்போ ஓவராலா ஆப்ஜெக்ட் போட்டாச்சு. ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் எல்லா ஆப்ஜெக்ட்டையுமே பார்டர் கட்டணும் ப்ரோ. இதுக்கு ஃபுல்லா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஏரியா பார்டர் தானே, தனித்தனியாக தான் பார்டர் பண்ணணும். அதுல இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுங்க. இங்க பைபாலி ஓரளவுக்கு இன்செர்ட் கொடுங்க. ஓரளவுக்கு ஹைட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஓகே அப்படிங்கும்போது ஓகே கொடுத்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரூடு வந்து லைட்டா உள்ள போத்த மாதிரி, வெளியே வேண்டாம், லைட்டா உள்ள பண்ண மாதிரி. உள்ளன்னா அந்தந்த ஏரியாவுக்கு உள்ள போயிரும் ப்ரோ. நல்லாவே உள்ள தூக்கிட்டு போயிருங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துட்டு இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே டிட்டாச் பண்ணிருக்கோம். டெலீட் பண்ண வேண்டாம், டிட்டாச் பண்ணிடலாம். ஏன்னா சப்போஸ் நம்ம அது வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, ஆல்டிக்யூ. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்துருச்சுங்களா? இதுல நீங்க பிரிண்ட் பண்ணாலும் கூட அந்த செக்ஷனை வச்சு பிரிண்ட் பண்ணி கூட தூக்கிட்டு வந்துடலாம். அப்படி இதுல பிரிண்ட் பண்ணல ப்ரோ, நான் வேற எதுலயாச்சும் இருந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னாலும் கூட நம்ம ஆப்ஜெக்ட் தூக்கிட்டு வந்து வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே இதுலயே வந்து பிரிண்ட் பண்ணா கண்டிப்பா சிஸ்டம் ஹேங் ஆகும். ஈஸியான வழி, அந்த ஃப்ரேம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஓவராலா ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃப்ரேம் எடுத்துட்டு, இல்ல இது வந்து இப்படி இருக்கட்டும், உள்ள பார்த்த மாதிரி தானே இருக்கு. நெட்ல போனீங்கன்னா நிறைய இருக்கும். நான் உங்களுக்கு இந்த ஃபைல அனுப்புறேன். இதுல மாடல்ல ஆல் மாடல்னு ஒரு கேட்டகரியில டக்கர்ல இந்த மாதிரி பேனல் ப்ரோ, நிறைய மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்னும் இருக்கு. அழகா பேட்டர்னையும் தூக்கிட்டு வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இங்க இருந்து ஏதாச்சும் ஒண்ணு இப்போ இந்த மாடலை டிராக் பண்ணி கொண்டு வந்து உள்ள போடுறோம். மெர்ஜ் கொடுங்க, ஓபன் கொடுத்துருங்க. ஓபன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிரும். லைட்டா லோட் ஆகும். ஏன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து கொஞ்சம் இதா இருக்கிறதுனால லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிரும். ஜூம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. இது வேண்டாம், இது வேண்டாம், இது நல்லா இருக்கு, இதுவும் வேண்டாம், இது வேண்டாம். இது ரெண்டுலையுமே இது நல்லா இருக்கு, இது வேணாம், இது கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ ஃப்ரெட் வியூ கேட்கணும். இப்போ சப்ஜெக்டை நீங்க லைட்டா மூவ் பண்ணி வச்சாலும் கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நான் ரொட்டேட் பண்றேன் ப்ரோ. கரெக்டா ஆங்கிள் ஸ்னாப் வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. இங்க இருந்து கரெக்டா ஒரு 90 டிகிரி. இங்க இருந்து ஸ்கேல் டூல் வச்சு லைட்டா சென்டர்ல வச்சுட்டு ஆல்ட் கியூ செலக்ட் பண்ணலாம். ஒயர் ஃப்ரேம் வச்சுக்கோங்க, செக்மெண்ட் ஆஃப் பண்ணுங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை லைட்டா மூவ் பண்ணி வைக்கிறது ப்ரோ. எட்ஜ் டு எட்ஜ் போயிருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. போனதுக்கப்புறம் மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்டை அன்குரூப் அப்படின்னு கொடுத்துருங்க ப்ரோ. பார்டர் வேண்டாம் நம்மளுக்கு. பார்டர் இல்லாட்டி இன்னுமே ஈஸியா முடிச்சிடலாம். நிறைய ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்களோ. ஆப்ஜெக்டை கன்வெர்டேட்டபிள் பாலியா கன்வெர்ட். டாப் வியூவில் ஃப்ரண்ட்ல தூக்கிட்டு வாங்க. கிரிட் ஆஃப் பண்ணுங்க. கிரிட் இல்லாட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் வியூனா இந்த இடத்துல லெஃப்ட் வியூல லைட்டா ஸ்கேல் உள்ள தெளியலாம் ஃபுல்லா வரங்க. கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுங்களா? ஆப்ஜெக்ட்லாம் ஃப்ரண்ட் வியூ ஒரு இது போட்டாலே போதும் ப்ரோ. அடுத்து வந்து ஈஸியா இதுல இருந்து ட்ராக் பண்ணி விட்டுருலாம். அந்த அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டிருந்தோம்னா ஈஸியா இது வந்து ஒரு டைரக்ஷன் தானே. இது வந்து ஸ்கேல் டு லைட்டா ப்ரோ, ரைட்டா உள்ள தூக்கிட்டு வந்துடுவேன். இது பார்த்தீங்கன்னா மேல இருந்து கூட வந்தாச்சு. இதே சைஸ் தான் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சி இந்த ஆங்கிள் ஸ்னாப் வச்சுட்டு கரெக்டா ஒரு 90 டிகிரி ப்ரோ. 90 டிகிரி வராட்டி கூட போதும். ஆங்கிள் ஸ்னாப்னா 5 டிகிரிங்கிறதுனால நம்ம ஈஸியா நகர்த்தி கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏரியாங்கிறதுனால இப்போ கொஞ்சம் உள்ள போயிட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ப்ரோ. ஏன்னா இதை ஸ்கேல் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. இல்லை நீங்க ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னாலும் கூட தனியாக ஸ்கேல் பண்ணி கூட தூக்கிட்டு வந்துக்கலாம். ஸ்கேல் பண்ணால் இந்த ஷேப் மாறும். நம்மளுக்கு ஸ்கேல் வேணாம். இன்டீரியரை கவர் பண்றீங்கன்னா நீங்க அதை ஸ்கேல் வந்து பண்ணலாம். இது இன்டீரியர் நம்ம கவர் பண்ண போறது இல்லைங்கிறதுனால தேவையில்லை. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அன்குரூப்புங்கிறத வந்து
கொடுத்துருங்க. இதை மட்டும் நான் ஷிஃப்ட் பிடிச்சி இந்த இடத்துல இதை வந்து ஓவராலாக இப்போ இதே ஆப்ஜெக்டை ஷிஃப்ட் பிடிச்சி அந்த கடைசி இதையும் அப்படி ஷிஃப்ட் பிடிச்சிக்கோங்க. 90 டிகிரி ஃப்ரண்ட் வியூ. இது நான் இந்த இடத்துல போயிட்டு பார்த்துக்கிட்டு ஸ்கேல் டூல் இங்கிருந்து டாப்பில் ஆட் பண்ணி வச்சுங்களா. இதுல இருந்து நம்ம நடந்து போகிற அந்த இது மாதிரி வச்சுட்டாலும் கூட ஓகே. ஐசோலேட்டர் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துருங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் பலன் கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இந்த இடத்துல ஒரு டோர் மாதிரி போட்டு கூட நம்ம அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஏன்னா இது வந்து லைட்டுக்காக கொடுக்குறது ப்ரோ. இப்போதைக்கு டெம்பரவரியாக அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுறேன். இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் இருந்துட்டாலும் கூட அது வந்து நீட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம ஆட் பண்ணவே வந்து அடுத்த லெவலில் கொண்டு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா மாடலையுமே செலக்ட் பண்ணுங்க ப்ரோ. செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் எடிட்டார் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல ஒயிட் கலர் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிருங்க. ஒயிட் கலர் மெட்டீரியல்லையும் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண அதுக்கு அடுத்த செகண்ட் கேமரா வந்து செட் பண்ணிடலாம். டாப் வியூ போய்க்கோங்க. டாப் வியூல எங்கிருந்து நம்மளுக்கு கேமரா செட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். இங்கிருந்து எனக்கு இந்த இடத்துல தான், ஏன்னா அந்த ஆங்கிள் வந்து எனக்கு இந்த வியூ தான் காட்டுறாங்க அப்படின்னா டாப் 2D வியூல கேமரா செட் பண்ணணும்னாலே கமாண்ட் பேனல்ல இருக்கிற கேமராலையும் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கேமரா எடுத்து ஆட்டோ கிரிட் ஆஃப் பண்ணிடுறேன். இங்க இருந்துங்க, ஏன்னா பில்டிங் மாடல் ரெடி பண்றதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். மாடலை தாண்டி டக்குன்னு அடுத்தடுத்த விஷயம் வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ. இப்போ நான் ஃப்ரண்ட்ல வச்சுறேன், ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப தூரம் வேண்டாம். இப்போ 4 வியூ இருக்குங்களா, இந்த இடத்துல ஒரு 2 லே அவுட் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதை வந்து சி பிரஸ் பண்ணி கேமரா வியூக்கு கொண்டு போயிடுறேன். இது வந்து டாப் வியூ ஆஸ் யூசுவல் இருக்கிறது. இப்போ நம்ம டார்கெட்டையும் பிடிக்காதீங்க, கேமராவையும் பிடிக்காதுங்க, ரெண்டுக்கு இடையில இருக்க லைனை பிடிச்சிட்டு இசட் டைரக்ஷன் வந்து ஐ லெவல் எவ்வளோ அப்படின்னு பாருங்க. தரையிலேருந்து நம்மளோட ஐ லெவல் வந்து நான் ஒரு 5.5 கொடுத்து என்டர் அடிக்கிறேன்னா ஒரு 5.5 கரெக்டா இருக்கணும். 5.5 தான் வந்து இந்த இடத்துல செட் ஆகணும். நம்மளோட பில்டிங் வந்து லேண்ட்ஸ்கேப் கிடையாது, போர்ட்ரேட், அதாவது வெர்டிகலா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம், ரெண்டர் செட்டப் ஓபன் பண்ணிட்டு ரெண்டர் செட்டிங் இந்த கேமரா வியூவை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, லாக் பண்ணுங்க. மற்ற வியூ லாக் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அவுட்புட் சைஸ் வந்து மேனுவலா செட் பண்ணுங்க. நான் வந்து 1080 × 1440 அப்படிங்கிறது வந்து ஒரு சைஸ். இது வந்து ஒரு மானிட்டரோட சைஸ், அதனால நல்லா இருக்கும். 1920 விட இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தாவும் போகாது. ஏன்னா பில்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தும் கிடையாது, ரொம்ப ஸ்கொயரும் கிடையாது. அதனாலதான் இப்போ சைஸ் கொடுத்தனவே சைஸை வந்து ஸ்கிரீனுக்குள்ள சேஃப் ஏரியா இதை செலக்ட் பண்ணிட்டு சேஃப் ஃப்ரேம் கிடைச்சிச்சுங்களா. ஆனா பில்டிங் வந்து நம்மளுக்கு சரியா தெரியலையே ப்ரோ. பில்டிங் தெரிஞ்சா டார்கெட் பாயிண்ட் பிடிங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டா எங்க இருக்கு, லெஃப்ட் ரைட் இப்போ 2 சைடுமே ஈக்குவலா இருக்குங்களா, பர்ஃபெக்ட். ஆனா ஃப்ரண்ட் வியூவோ இந்த வியூவோ பாத்தீங்கன்னா தரையில இருந்து நம்ம ஐ லெவல் இருக்கு, ஆனா பில்டிங் எங்க இருக்கு, கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம். மேல பார்க்கணும்னா இந்த வியூவை அப்படியே மேல தூக்குங்க. மேல தூக்கும் போது பர்ஃபெக்டா இருக்கா, ஓகே சூப்பரா இருக்கு. ஆனா பில்டிங் வந்து பின்னாடி சாஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சாஞ்ச பில்டிங்கை ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வரணும்னா கேமராவை செலக்ட் பண்ணிட்டு கேமராவோட ஆப்ஷன்ல கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அப்பாச்சர் வேண்டாம், டெப்த் ஆஃப் ஃபீல்டு வேண்டாம், ப்ரோக்கர் வேண்டாம், கலர் எக்ஸ்போசர் வேண்டாம், டைல் லென்ஸ், ஷிஃப்ட் லென்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லென்ஸ். நம்ம பில்டிங்கோட நம்ம வந்து மேல போறது கிடையாது. நீங்க கேட்கலாம் ப்ரோ நம்ம மேல போனாலே பில்டிங் ஸ்ட்ரைட் ஆகும்ல, ஆனா நீங்க வானத்துல இருந்து எடுக்கிற மாதிரி ட்ரோன் ஷாட் மாதிரி இருக்கு. பட் ட்ரோன் ஷாட் எனக்கு தேவையில்லை, நான் தரையோட ஷாட் தான் வேணுங்கிறதுனால கீழே நின்றுட்டு இங்க பாருங்க டைல் அண்ட் ஷிஃப்ட் இருக்குதுல்ல, இது ஆட்டோமேட்டிக் வெர்டிகல் டைலுங்கிறத டிக் மட்டும் ஒன்று போடுங்க. டிக் போட்டனவே பில்டிங் வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும். இதை ஆஃப் பண்ணிட்டு மேனுவலா கூட மாத்திக்கலாம். இல்ல நீங்க நார்மலா, ஏன்னா இதை ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணணும்னா எக்ஸாக்டா கம்ப்யூட்டர் வந்து என்ன வேல்யூ கொடுக்குதுங்கிறத நம்மளால பாத்துக்க முடியும். அப்படின்னா 0.391 இதுல இருந்து நீங்க கேரிகேச்சர் இமேஜஸ் மாதிரி தான் ப்ரோ. நம்மளோட பிக்சருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டா வருதா, நம்மளோட பிக்சர்ல நல்லா பார்க்கணும். வானமும் நல்லா தெரியுது பாட்டம் அப்படின்னா டெப்த் வந்து இன்னைக்கு கொஞ்சமே இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்படின்னா நீங்க கொஞ்சம் பின்னாடி போற மாதிரி இருக்கும், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் டைல் அண்ட் ஷிஃப்ட் லைட்டா கேரிகேச்சர் ரொம்பவும் வேண்டாம், லைட்டா மூவ் பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்பவும் கிராஸ் ஆனா ரொம்ப சாயிரம், ரொம்ப இருந்ததுன்னா ரொம்ப முன்னாடி வர மாதிரி இருக்கு. பிக்சருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா பிக்சரை பார்த்து தான் எப்பயுமே ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு பர்ஃபெக்டா அந்த பில்டிங் எனக்கு அந்த இடத்துல வந்திருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வியூ ஓகே, பிக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேல்யூ பாருங்க. கண்டிப்பா வந்து கம்ப்யூட்டர் கொடுத்ததை விட முன்ன பின்ன கொஞ்சமா மாறும், அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. ஆனா ரொம்பவுமே மாறிடக்கூடாது, அதுதான் வந்து இதோடது. ஆனா கம்ப்யூட்டர் கொடுக்குற வேல்யூ வந்து ஓரளவுக்கு எக்ஸாக்டா இருக்கும். சரி, இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு ஜூம் வேணும், ஜூம் அவுட் வேணும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னி கொஞ்சம் நான் டார்கெட் பாயிண்ட்டை மேல தூக்கிறேன். ஏன்னா டார்கெட் பாயிண்ட் வந்து இப்படி நிறைய பில்டிங் இருக்கும்போது செலக்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. அதனாலதான் வந்து இங்க கேமரா மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா கேமரா ஒர்க் பண்ணும்போது
எவ்வளோ பில்டிங் இருந்தாலும் கேமராவோட டார்கெட் பாயிண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு செலக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நல்லாவே கீழே தூக்கிட்டு வந்துட்டேன். ஸ்கை கொஞ்சம் நல்லாவே தெரியுது. இப்போ கேமராவை செலக்ட் பண்ணிட்டு டைல் அண்ட் ஷிஃப்ட். நம்மளோட டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த வேல்யூம் கூட ஒர்க் ஆகும். அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இது போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் எனக்கு ஜூம் பண்ணணும் ப்ரோன்னு நினைச்சிங்கன்னா, சென்சார் அண்ட் லென்ஸ்ல ஃபோக்கல் லென்த் லைட்டா சேஃப் ஏரியாங்கிறது வந்தீங்கன்னா 45 to 55 mm லென்ஸ்ன்னு லைட்டா ஜூம் பண்ணுங்க. கரெக்டா உங்களுக்கு ஜூம் பண்ணும்போது ஓரளவுக்கு இருந்தாலும் எனக்கு பக்கத்துல இருக்க மரமும் கொஞ்சம் வேணுங்கிறதுனால நான் ஒரு 41 mm அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து பக்காவா இருக்கு. லைட்டா இதையும் பில்டிங் லைட்டா கீழையும் கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கேமராவை கிரியேட் பண்றதுக்குன்னே நீங்க வந்து தனியா கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த இதுவெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா சப்போஸ் நம்ம ஒரு சிலர் வந்து கேமராவை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். சரி கேமரா தானே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் லாங் ஷாட் போய்க்கிறேன். ஏன்னா கேமராவை நீங்க பின்னாடி போயிட்டீங்கனாலே போதும். லாங் ஷாட்டுங்கிறது எதுக்குன்னா லைட்டா இந்த இதுக்காக காரெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த சைடு லைட்டா திருப்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா திருப்புங்க, ரொம்ப பண்ண வேணாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு வியூ, இந்த டிஸ்டன்ஸ் வந்துச்சுங்களா, இந்த டிஸ்டன்ஸ் சைட்ல இருக்கிறது இந்த மரம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் ஓகே. மேலையும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைல் அண்ட் ஷிஃப்ட் இதை ஹைட்டை வந்து கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா இந்த ஹைட் வந்து ரொம்ப கம்மி, நம்ம போட்டிருக்கிற ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம். அதனாலதான் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லா தெரியுதுங்க பாருங்க. இந்த ஹைட்லயும் பாதி தான் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த பில்டிங்கோட ஹைட்டு. பட் அவங்க கேட் டிராயிங் கொடுத்தாங்கன்னா எக்ஸாக்டா நம்ம பண்ணலாம். நம்ம மேனுவலா பண்றதுனால இந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இந்த அளவுக்கு நான் கிரியேட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சமே எனக்கு டைல் அண்ட் ஷிஃப்ட் பாட்டம் சைட்ல கொஞ்சம் தூக்கிறேன் அப்படின்னா லைட்டா ஓகே.